அன்பார்ந்த ஞானஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு சனி பெயர்ச்சி பலன்கள் காணலாம். நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் மாசி மாதம் 22ஆம் நாள் 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை 7:56 கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து மீனராசி புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு வடகிழக்கு திசையில் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அடுத்த 2.5 ஆண்டு காலம் மீனராசியில் புரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். சனி பெயர்ச்சியின் மூலம் மிதுன ராசி என்பவர்களுக்கு ஏற்படும் பலாபலன்களை காணலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு 8ஆம் இடமான அஷ்டமத்திற்கும் 9ஆம் இடமான பாக்கியத்திற்கும் அதிபதியானவர் சனி பகவான். எதிர் வரக்கூடிய 2.5 ஆண்டு காலம் தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே சனி பகவான் அமர்ந்து சஞ்சாரம் செய்ய போகிறார். 10வது வீட்டிலே சனி பகவான் வரும்போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழில் வளர்ச்சி பெறும். விரயங்கள் குறைந்து லாபங்கள் எதிர்பார்க்கலாம். பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு பதவி உயர்வு வரும். 10லே சனி அமர்ந்தால் செய்யும் தொழிலே தெய்வம் என்று மிதுன ராசி அன்பர்கள் செயல்படுங்க. அடுத்த 2.5 வருஷம் தொழிலில் வேலையில் நிரந்தரமான சம்பாத்தியம் பெறலாம். மிதுன ராசிக்கு 10வது வீட்டிலே சனி அமர்ந்து 11வது வீட்டை இயக்குவார். 12வது வீடமான ரிஷபராசியை இயக்குவார். முதல் 6 மாத காலம் தொழிற்ஸ்தானத்திலே சனி அமர்ந்திருக்கும் போது மிதுன ராசி என்பவர்களுக்கு வேலை கிடைக்கும், தொழில் வளர்ச்சி பெறும். மந்தக்காரகன், கர்மக்காரகன், ஜீவனக்காரகன் ஏனன் சனி பகவான் 10வது வீட்டிலே வரும்போது மிதுன ராசி அன்பர்களுக்கு போட்டி பொறாமை, கெட்ட எண்ணங்கள் கூடுதலாக வரும். இது வேலை சார்ந்து, தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து உங்களுக்கு பொறாமை எண்ணங்களும் கெட்ட குணங்களும் கூடுதலாக சனி பகவான் ஏற்படுத்துவார். 10வது வீட்டிலே சனி பகவான் இருந்து நீங்கள் ஒரு 6 மாத காலம் அரசு வேலையில் இருப்பவர்கள் லஞ்ச லாவண்யங்கள் இல்லாமல் பார்த்துக்கணும். கூட வேலை பார்க்கக்கூடியவர்கள் உயர் அதிகாரிகளை பார்த்து, முதலாளிகளை பார்த்து பொறாமப்படக்கூடாது. மற்றவர்களிடம் போட்டி போடக்கூடாது. உங்கள் வேலையை நீங்கள் பார்த்தா போதும். 10லே சனி பகவான் வந்திருக்கும்போது போட்டி பொறாமை கெட்ட எண்ணங்களை உண்டாக்கும். லஞ்ச லாவண்யம் பெற வைத்து வேலையை இழக்க வைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். தனியாரில் வேலைக்கு போகக்கூடியவர்கள் முதலாளிக்கு தெரியாமல் இதை கையாடல் பண்ணிங்கன்னா மிதுன ராசி என்பதற்கு வேலை இல்லாமல் அடுத்த 2.5 வருஷம் வீட்டிலேயே உட்காரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சனி பகவான் நீதிக்காரகன் என்பதால் அடுத்த 2.5 வருஷம் பொய் பித்தலாட்டம் இல்லாமல், போட்டி பொறாமல் இல்லாமல் வேலை தொழில் உத்தியோக ரீதியாக மிதுன ராசி என்பர்கள் செயல்படுவது நல்லது. 10வது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்து 11வது வீட்டை இயக்கும் போது நண்பர்கள் வழியில், கூட்டாளிகள் வழியில் உதவிகள் கிடைக்கும். அதே வழியில் பேராசைப்பட்டீங்கன்னா டிரைவிங் வண்டியில் போகிறாங்க, கடந்த காலங்களில் முதலாளிக்கு தெரியாமல் பெட்ரோல் டீசல் எடுத்திருந்தீங்கன்னா இப்போ அதே வேலையை தொடராதீர்கள். முதலாளிக்கு தெரியாமல் ஏதாவது கையாடல் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ அதையே தொடர்ந்தீங்கன்னா வேலை இழப்பு உண்டாகும். 10வது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்து 11வது வீட்டை இயக்கும் போது பேராசைப்படாமல் மிதுன ராசி என்பவர்கள் வேலை தொழில் உத்தியோக ரீதியாக செயல்படுவது நல்லது. மிதுன ராசிக்கு 10வது வீட்டிலே சனி அமர்ந்து 12ஆம் இடமான ரிஷபராசியை இயக்குவார். வேலை பார்க்கக்கூடியவர்கள்
அடிக்கடி இடம் மாறக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். உள்ளூர் விட்டு வெளியூரில் போகிற மாதிரி, வெளிநாடு செல்கிற மாதிரி இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வேலைகள் கிடைக்கும். 12வது வீட்டை சனி பகவான் இயக்கும் போது, கர்மஸ்தானத்திலே சனி அமர்ந்திருக்கும் போது, குடும்பத்தில் வயதானவர்கள் பெரியவர்கள் இறந்து கர்மகாரியங்கள் செய்யக்கூடிய நிலையும் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஏற்படும். புதிதாக தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதற்கான பணச்செலவுகளும் எதிர்வரக்கூடிய 2.5 ஆண்டு காலம் மிதுன ராசி அன்பர்களுக்கு உண்டாகும். வண்டி வாகன இயந்திர தொழில் அடுத்த 2.5 ஆண்டு காலம் நல்ல லாபங்களை கொடுக்கும். மிதுன ராசிக்கு 10வது வீட்டிலே சனி அமர்ந்து 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பாரி செய்வார். விவசாயிகள் தகுந்த கால நேரம் அறிந்து பயிர் பண்ணிங்கன்னா ஓரளவு வருமானம் பார்க்கலாம். வீம்புக்கு வேட்டையாடக்கூடாது. பிடிவாதமாக இந்த பயிர் தான் பண்ணுவேன் அப்படின்னு குடும்ப நபர்களுக்கு எதிர்ப்பாக விவசாயத்தில் போய் பயிர் பண்ணக்கூடாது. 10வது வீட்டிலே சனி அமர்ந்து 4ஆவது வீட்டை பாரி செய்யும்போது விலை அதிகமாக போட்டு மாடு வாங்கக்கூடாது. ஆடு மாடு கோழி வளர்ப்பு பிராணிகள் மூலம் விவசாயத்தின் மூலம் பணங்காசு விரயமாகும். தேவையில்லாமல் வாய்க்கா வரப்பு தடத்து பிரச்சனைன்னு பக்கத்து நிலத்தில் இருப்பவர்களிடம் பகை விரோதங்களும் உண்டாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. 4ஆவது வீட்டை சனி பகவான் பாரி செய்யும்போது தாயார் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். மிதுன ராசிக்கு 4ஆவது வீட்டை சனி பகவான் பாரி செய்யும்போது கெட்ட பழக்க வழக்கம், போட்டி பொறாமை குணம், கெட்ட தீய எண்ணங்களை மிதுன ராசி என்பர்கள் தவிர்த்து விடுங்க. மிதுன ராசிக்கு 10வது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்து 10ஆம் பார்வையால் மிதுன ராசிக்கு 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்தை பாரி செய்கிறார். 7ஆம் வீட்டை சனி பகவான் பாரி செய்யும்போது மாம மச்சனங்கள் மூலம் ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் வரலாம். வெளியூர் வெளிநாடு சார்ந்து வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த வேலை உடனே கிடைக்கும். திருமணம் ஆனவர்கள் வேலை விஷயமா தொழில் விஷயமா வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையும் 7ஆம் வீட்டை சனி பகவான் பாரி செய்யும்போது ஏற்படும். 7ஆம் வீட்டை சனி பகவான் பாரி செய்யும்போது கணவன் மனைவிக்குள் அனுசரித்து விட்டு கொடுத்து சண்டை சச்சரவு இல்லாமல் செல்வது நல்லது. மிதுன ராசிக்கு 10வது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்து 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை பாரி செய்கிறார். வெளியூர் வெளிநாடு சார்ந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாடு மூலம் பணம் சம்பாதித்து கொண்டிருப்பவர்கள், வெளிநாடு மூலம் உங்களுக்கு வருமானம் வரத்து இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் கூடுதலாக வருமானம் வரும். 12வது வீட்டை சனி பகவான் பாரி செய்யும்போது இரவு டியூட்டி அதிகமாக பார்க்குற மாதிரி இருக்கும். இரவில் உறக்கம் குறையும். முட்டி முழங்கால் வலி, கால் வலி, பாத வலி இதெல்லாம் ஏற்பட வாய்ப்புண்டு. அடுத்த 2.5 ஆண்டு காலம் பாத யாத்திரை, கிரிவலம், அதிக தூரம் நடந்து செல்வது இந்த மாதிரியான அமைப்புகள் சனி பகவானுடைய 3ஆம் பார்வையால் மிதுன ராசிக்கு 12ஆம் இடம் இருக்கும்போது ஏற்பட போகிறது. மிதுன ராசிக்கு 10வது வீட்டிலே சனி பகவான் வரும்போது வேலை தொழில் உத்தியோக ரீதியாக செய்யும் தொழிலே தெய்வம் என்று கண்ணும் கருத்துமாக செயல்படுங்க. போட்டி பொறாமை தீய எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் இல்லாமல் மற்றவர்களை கெடுக்கணும் அப்படின்னு நினைக்காம உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். மிதுன ராசி என்பளுக்கு 10லே சனி வரும்போது கண்டிப்பாக பதவியில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்த போகிறார். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.